வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. வழக்கம் போல சட்டமன்ற கூட்டத்துல எங்க அப்பாவை காணோம் அப்படின்னு தொண்டகிழிய பேசுற விஜய் இன்னைக்கு சரியான நாடகத்தை போட்டிருக்காரு. அப்படியே சென்டிமெண்ட் நாடகத்தை போட்டு மூஞ்சிலே அடி வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. மேகதாது அணை விஷயத்துக்கு வாய் திறக்காம இடையில உருட்டி விட்ட விஜய கொத்து போராட்டம் போட்டிருக்காரு உதயநிதி. என்ன நடந்தது தோழர்களே? சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. இப்ப மேகதாது அணை பிரச்சனை உச்சத்துல போயிட்டு இருக்கு. இதுக்கு எதுக்குமே வாய் திறக்காம ரீல்ஸ் மட்டுமே போட்டுட்டு நான் ஆய்வுக்கு போறேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் செய்து முடித்த வேலைகளை போய் பார்த்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு நம்ம விஜய். இவங்களை பொறுத்தவரை மக்கள் பிரச்சனை இவங்களுக்கு அத்தியாவசியமே இல்லை. அவங்க சொந்த பிரச்சனையை பத்தி தான் பார்ப்பாங்க. திமுகவை எப்படி கைது பண்ணலாம், திமுகவிலேயே உதயநிதியையும் குறிப்பா கரூர் செந்தில் பாலாஜியை எப்படி கைது செய்வது அப்படின்னு அடுத்தடுத்து கேச போட்டு அசிங்கப்பட்டு நின்னாங்க. இப்ப காவிரி நீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடுது. டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. குறுவை சாகுபடி குறைஞ்சிருச்சு, மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டிற்கு பஞ்சம் ஏற்படும் அபாயம் இருக்கிறது. அதுலயும் குடிநீர் கூட கிடைக்காம நம்ம தெருவுல நிக்க போகிறோம். இவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணன் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. இந்த ரீல்ஸவே சட்டசபையிலயும் போடலாம்னு நினைச்சா மத்தவங்க என்ன விட்டுருவாங்களா? கூட்டணி கட்சியா இருக்கிற சிபிஎம் தொண்டையில மிதிச்சிருக்கு. மேகதாது அணை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம்னா அதுதான் மெயினா நம்ம பேசி ஆகணும், உடனடியா கையில் எடுக்கணும் அப்படின்னா அவசரமாக கவன ஈர்ப்பு தீர்மானமாக இந்த தீர்மானத்தை கையில் எடுத்து இன்னைக்கு பேசுறாங்க. அனைத்து கட்சியினரும் பேசுறாங்க. அந்த பேச்சுல 4 விஷயத்தை உதயநிதி சொல்றார். ஒன்று, மேகதாது அணை கட்டுவதுல ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல ஒரு கேள்வி. அணை தொடர்பா, இந்த அணை கட்டப்படுவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது, என்ன நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கீங்க? பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு அறகுற தள்ளுபடியை பண்ணி வச்சிருக்கீங்களே. டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவித்து அவங்களுக்கு உரிய நிவாரணத்தை கொடுக்கணும். இப்படி 4 பாயிண்ட் வைக்கிறார். இந்த 4ம் வேலிடான பாயிண்ட். அப்ப முத பாயிண்ட் என்ன கேக்குறாரு? நீங்க மேகதாது அணைக்கு என்ன சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னா ஒண்ணும் இல்ல, அதான் நடவடிக்கை. இதே அண்ணன் தான் சொன்னாரு. ஸ்டாலின் எந்திரிப்பாரு, ஒரு கடிதம் எழுதுவாரு, அப்புறம் போய் படுத்துப்பாரு, மானியத்தேனை பொன்மானை எல்லாம் போட்டு எவ்வளவு அசிங்கப்படுத்தினாரு. இப்ப எவ்வளவு உயிராதார பிரச்சனைய எவ்வளவு ஈஸியா டீல் பண்றாங்கன்னு பாருங்க. விஜய் உயிராதார பிரச்சனைக்கு 2 கடிதம் எழுதியிருக்காரு. எல்லாரும் வற்புறுத்தி போன சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஒரே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது போதுமா? அங்க எல்லாத்தையும் அடிச்சு கிளப்பிட்டு இருக்கிறாங்க. கர்நாடகா, தமிழ்நாடு மண்ணோட மண்ணா போயிட்டு இருக்கு. முதல்ல ஒரு அரசு என்ன பண்ணிருக்கணும்? இப்படி ஒரு கஷ்டமான சூழலை எப்படி எதிர்கொண்டிருக்கணும்? முதல்ல அனைத்து கட்சியை கூட்டி இருக்கணும். அனைத்து கட்சியை கூட்டி அவங்களுடைய ஒப்பீனியன் படி சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளணும். இதை நடக்க முடியாம தடுப்பதற்கான என்னென்ன வழி இருக்குன்னு பாத்துருக்கணும். ஆனா இங்க அதெல்லாம் நடக்கவே இல்லை. ஏன்னா அண்ணன் தான் தேவ தூதனாச்சே. அப்படி ஜிஸ்ன்னு மழை வந்துரும், அப்படி தண்ணி உள்ள வந்துரும். அதனால நாங்க ஏன் போய் கெஞ்சணும் அப்படின்ற மனநிலையில உட்கார்ந்து இருக்கு இந்த தக்கூஸ் கூட்டம். உண்மையிலேயே கர்நாடகா என்னென்ன அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு அப்படின்னு ஒரு பட்டியலே போட்டாரு உதயநிதி. உண்மையிலே மிரட்சியா இருந்தது. நம்மாலே 2 கடிதம், ஒரு தீர்மானம். ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? DK சிவகுமார் இந்த கடைசி 2 வருஷத்துக்கு முதலமைச்சரா அங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காரு காங்கிரஸால. இந்த DK சிவகுமார் என்ன பண்றாருன்னா ஜூன் 11 போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கிறார். சந்திச்சு மேகதாது அணை கட்ட எங்களுக்கு நிதி வேண்டும்னு கேட்கிறார். அதே அடுத்த நாள் ஜூன் 12 ஜல்சக்தி துறையினுடைய அமைச்சர், அதாவது ஜல்சக்தினா நீர்வளத்துறையினுடைய அமைச்சர், அவரை போய் பாக்குறாரு. பட்டீல் அவர் பேரு. அவரை போய் பாக்குறாரு. பார்த்து எங்களுக்கு அணை கட்ட ஒப்புதல் கொடுங்கள்ன்றாரு. இப்ப நிர்மலா சீதாராமனை பார்த்தாச்சா, அடுத்து ஜல்சக்தி துறை அமைச்சரை போய் பார்த்து எங்களுக்கு ஒப்புதல் வேண்டும்னு கேட்கிறாரு. இதுக்கு இடையில ஜூன் 27 இணையமைச்சர், நீர்வளத்துறையின் இணையமைச்சர், ஜல்சக்தியுடைய இணையமைச்சர் இங்க தமிழ்நாடு மாதிரியான கீழ்மடை பகுதிகளில் இருக்கிற மாநிலங்கள்ட்ட கேட்டு நாங்க அணை கட்ட வேண்டாம் அப்படின்னு நாடாளுமன்றத்திலே சொல்றாரு. இதை நம்ம பேசியிருக்கோம். அன்னைக்கு என்ன நடக்குது டெல்லியில? கர்நாடக அரசு என்ன பண்ணுது? அங்க இருக்கிற அனைத்து கட்சி எம்பிக்களை கூட்டுது. ஒட்டுமொத்த கர்நாடகத்துல இருக்கிற பல்வேறு கட்சிகளை சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்களை கூப்பிட்டு இது குறித்து விவாதிக்குது டெல்லியில 27. அடுத்து இன்னொரு வேலை பாக்குறாங்க. கர்நாடக அரசினுடைய டெல்லி பிரதிநிதி இருப்பார்ல, அவரு, கர்நாடக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர், உயர் அதிகாரிகள் எல்லாத்தையும் திரட்டி கூட்டம் போடுறாங்க. இதை நம்ம எப்படி எதிர்கொள்வது, சட்ட ரீதியா எப்படி எதிர்கொள்றது, எப்படியெல்லாம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு முக்கியமான அதிகாரிகளையும் அமைச்சர் தலைமையில கூப்பிட்டு அது ஒரு கூட்டம் நடக்குது. கர்நாடகத்துல ஒரு ஆய்வு கூட்டம் மாதிரி நடத்தி முடிச்சிருக்காங்க. இதே சமயத்துல ஆகஸ்ட் 2
அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாங்க. இத நம்ம பேசியிருக்கோம். ஆகஸ்ட் 2 அனைத்து கட்சி கூட்டம். அண்ணன் ஆகஸ்ட் 3 அங்க போக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2ஆம் தேதியே அங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுது. இதுல அந்த மாநிலத்துல இதுவரை இருந்த 5 முதலமைச்சர்களை கூப்பிடுறாங்க. எடியூரப்பா, குமாரசாமி, வீரப்ப மொய்லி, சீதாராமையா, பசவராஜ் பொம்மை, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எதிர்கட்சிகளை முழுக்க கூப்பிட்டு உட்கார வச்சு டிஸ்கஷன் பண்ணி முடிவெடுக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சிட்டு முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பத்திரிகையாளர்களை சந்தித்து தங்களுடைய கருத்தையும் பேசுறாரு. ஆனா எந்த துரும்பையும் கிள்ளி போடாம ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு விஜய். புரிஞ்சுக்கோங்க, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்களினுடைய உயிர் ஆதாரமான விவசாயமும் குடிநீரும் தெருவுல கிடக்கு. ஆனா அண்ணன் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நாமளும் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து கூட்டம் போட்டு முடிவெடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இல்லன்னா நாமளும் ஒற்றுமையா இல்லைன்னு நினைக்கும் கர்நாடகா. இதை பயன்படுத்திக்க பார்க்கும். சோ நம்ம ஒற்றுமையா ஓரணியில நின்னு தமிழ்நாட்டினுடைய உயிராதார பிரச்சனையை எதிர்கொள்ளணும் அப்படின்னு உதயநிதி கேட்கிறாரு. பேசணுமா இல்லையா? எதுக்கு உங்களை அந்த சேர்ல சாத்தி வச்சிருக்கோம்? இதுக்கு பதில் சொல்றது தானே. ஆனா நீங்க இவர் என்ன பண்றாரு? எல்லா கேள்வி கேட்டதுக்கும் வாயை மூடிக்கிட்டாருங்க. எந்திரிச்சு அதுல இத கேள்வியில இடையில கேட்கிறாரு, நீங்க எதுக்கு போறேன்னு சொன்னீங்க, கர்நாடகத்துக்கு போய் அவங்களை சந்திக்கிறேன்னு சொன்னீங்க, இதெல்லாம் என்ன ஏற்பாடு, இது சம்பந்தமா சொல்லுங்கன்னு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு. உதய் கேட்கிறாரு. உடனே எந்திரிச்சு ஒரு என்ன பதில் சொல்றாருன்னா, சீப் பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ண பிடிக்கலையா அவருக்கு. யாருக்கு? விஜய்க்கு. விஜய் பண்ண பாலிடிக்ஸ் பூரா சீப் பாலிடிக்ஸ், சீ அப்படின்னு தூக்கி போற கேவலமான பாலிடிக்ஸ். இது ஊருக்கே தெரியும். அரசியல் ஞானம் உடைய எல்லாருக்கும் தெரியும். தக்குஸ்க்கு வேணா தெரியாம இருக்கலாம். அது சின்ன பிள்ளைங்க நாளைக்கு திருந்திருங்கன்னு வச்சுக்கோங்களேன். சீப் பாலிடிக்ஸ் பண்ண விரும்பலையா சட்டமன்றத்துல சொல்றாரு எந்திரிச்சு நின்னுகிட்டு. 1969 நீர்வளத்துறை அமைச்சரா யார் இருந்தாங்க? அந்த சமயத்துல அணைய கட்ட விட்டது யாரு அப்படின்னு கேள்வி கேட்டார். நல்லா முதல்ல அந்த ஒரு வரிய கூகுள்ல தேடி உங்க ஆளுங்க கையில கொடுத்தாங்கல்ல, அதை மட்டும் வாசிக்க கூடாது மிஸ்டர் விஜய். அந்த காலகட்டத்துல என்ன நடந்ததுன்னு முதல்ல ஹிஸ்டரி படிக்கணும். அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தது கருணாநிதி அவர்கள். அப்ப நடந்தது அண்ணாவினுடைய ஆட்சி. இவங்க கேவலப்படுத்திட்டு இருக்கிறது அண்ணாவின் ஆட்சியை. 69 அண்ணாவினுடைய மரணத்திற்கு அப்புறம் தான் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராகிறார். இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்துச்சு தெரியுங்களா? 26 முறை பேச்சுவார்த்தை நடந்தது. கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் 26 முறை பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தை ஒத்து வரலன்னு சொல்லிதான் 1969 நீதிமன்றத்துக்கு போனோம். அந்த வழக்கு பெரிய அளவுல விவாதிக்கப்பட்டு பெருசா இழுத்தடிச்சேன்னா அங்கேயும் காங்கிரஸ் பெருசா இழுத்து அடிச்சு கொண்டு போய் சேர்க்கும் போது 90கள்ல காவிரி நடுவர் மன்றம் உருவாக்கப்பட்டதற்கு காரணமே இந்த வழக்கு தான். இப்போ எதுவுமே அடிப்படையில தெரிஞ்சுக்காம ஒருத்தரை இழிவுபடுத்தணுன்றக்காக மட்டும் எந்திரிச்சு பேசுற கேவலமான சீப் பாலிடிக்ஸ் பண்ணவர் தான் நம்ம அண்ணன் விஜய். இதாவது பரவாயில்லங்க, ஏயா பேச போறோம்னு கேட்டா அண்ணன் விஜய் என்ன சொன்னாருன்னு பாருங்க. ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். என்ன பேசுறாரு பாத்தீங்களா? சென்டிமெண்ட். இப்படி பண்ணும் போதெல்லாம் திமுரும் தெனாவட்டுமா பேசுவாரு. சிக்கிக்கிட்டாருன்னா அமுக்கி வாசிப்பாரு. எப்படி 49 பேரை கொன்னுட்டு சிக்கின பிறகு வீட்டுல உட்காந்துட்டு பனையூர்ல பம்மிக்கிட்டு பேசினார்ல, அதே பேச்சுதான் இந்த பேச்சு. தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா இங்க செய்ய முடியல, ஒன்னும் ஆட்ட முடியல. அதனால அண்ணன் என்ன பண்றாரு? அடக்கி வாசிக்கிறாரு. அதுல எதுக்கு போகணும்னு நினைச்சாருன்னா, உலக நாடுகளே பேச்சுவார்த்தையில பிரச்சனையை முடிச்சுக்கிறாங்களே, பக்கத்து மாநிலம் தானே, போய் தான் பாப்போம்னு நினைச்சாரா. இது என்ன உங்க பொண்டாட்டி புருஷன் விஷயமா? 2 மாநிலங்களினுடைய உயிராதார பிரச்சனை. அவங்க மாநிலத்துக்கு அவங்க நிப்பாங்க, நம்ம மாநிலத்துக்கு நம்ம நிக்கணும். சட்டப்பூர்வமாக நம்ம என்ன வாய்ப்பு இருக்கோ அதை பயன்படுத்தணும். காவிரி நடுவர் மன்றம் இருக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, இத கையில வச்சுட்டு போராட்டம் நடத்தணும். இவர் நேரா போராடாம். 28 முறை பேசி முடிக்காத இவர் ஒரே பேச்சுல முடிச்சிருவாராம். என்னது? இத பேசிட்டு அவர் சொல்றாரு, என்னை அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, அதனால என்ன, மக்களுக்காக நான் இந்த ரீல விடுங்க. மக்களுக்காக அசிங்கப்படுறதுனால நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். சொந்த இணையரை மனைவியை பொது இடத்துல பாலியலா துன்புறுத்தும் போது வேடிக்கை பார்த்த மனுஷன் நீங்க. 27 ஆண்டுகால கூட இருக்கிறவங்களே உங்களால பேசி உங்களோட வாழ வைக்க முடியல உங்களால. நீங்க அப்படி ஆளு. நீங்க ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை எல்லாம் பேசி தீர்க்கிறதுக்கு மூளையும் வேணும். அதுக்கு நிறைய பாலிடிக்ஸ் குறித்த புரிதல் இருக்கணும். உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. அதுல இவரு சீன் போட்டு சட்டமன்றத்துல உட்காந்துட்டு மக்களை உளவியலா ஏமாத்துறது. பாருங்க, எங்க அண்ணன் எங்களுக்காக அசிங்கப்படுறேன்னு உங்க ஒண்ணு இருக்கிற எளிமையான வழியை விட்டுட்டு மூக்க இப்படி தொடுறேன்னு தொட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அந்த கும்பல். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டெல்டா மாவட்டத்துல இருக்கிற
மக்களுக்கு, அதாவது விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும். ஏன்னா குறுவை சாகுபடி முடிஞ்சு போச்சு, தண்ணி இல்லாம எல்லா நெல்லும் சாவியா போச்சு, அதாவது நெல்லு பிடிக்காம போச்சு, வீணா போச்சு. அந்த மக்கள் பெரிய துயரத்துல இருக்கிறாங்க. ஏற்கனவே கடனை தள்ளுபடி பண்ண முடியல. இப்போ நிவாரணமாவது கொடுங்க. ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு நிவாரணம் கொடுங்க. டெல்டா மாவட்டத்துல வறட்சி மாவட்டமா அறிவிச்சு அவங்களுக்கு நிவாரணம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. உடனே இவரு அதை புரிஞ்சுக்காம எந்திரிச்சு நின்னுகிட்டு பேப்பர் படிச்சாலே புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நான் சொல்லுவேன். அண்ணன் என்னைய ஃபாலோ பண்றாரு போல இருக்கு. யாருக்காவது புரியாம பேசிட்டு இருந்தானா பேப்பர் படிடா, பேப்பர் படிச்சாலும் புரியும்டா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். இப்ப அண்ணன் நம்மள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு போல இருக்கு. பேப்பரை படிங்கயா, பேப்பரை படிச்சாலே புரிஞ்சிருக்கும். தான் தான் அரசியல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கும்பலுக்கு பேப்பர் படிச்சா புரிஞ்சிருக்கும்னு சொல்றாரு சட்டமன்றத்துல. அப்புறம் உட்காந்து விடுவாங்களா? யோ, நான் என்ன பேசிட்டீங்க, நீ என்ன பேசுற? ஸ்பெஷல் பேக்கேஜ் எல்லா அரசும் கொடுக்கும், சிறப்பான நிவாரண உதவி எல்லாம் கொடுக்கும். இப்ப நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா, வறட்சியாக அறிவிச்சு நிவாரணம் கொடுன்னு கேக்குறோம். இந்த ரெண்டுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? வறட்சியா அறிவிச்சு நிவாரணம் கொடுக்கறதுக்கும் அங்கங்க இழப்பு வரும்போது நிவாரணம் கொடுக்கறதுக்கு வித்தியாசம் தெரியாதா உனக்கு? அதுல புடிச்சுக்கிட்டாப்ல உதய். டெய்லி காலையில பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், அனைத்து விவசாயிகளின் கூட்டத்தை கூட்டணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கணும். அது இல்லன்னா என்ன ஆட்சின்னு கேட்டுவிட்டாரு. பாருங்களேன். முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலயும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேக்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோட போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அண்ணன் பேசுனதையும் பார்த்திருப்பீங்க, போட்டு பொழந்ததையும் பார்த்திருப்பீங்க. அடுத்து கூட்டணி கட்சியாக, அதாவது வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கிற சிபிஎம் சாட்டை அடி கொடுத்திருக்கு. சிபிஎம் தோழர் பயங்கரமா அடிச்சிருக்காரு எம்எல்ஏ. நமக்கு காவிரி நடுவர் மன்றம் இருக்கு, அதோட உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பும் இருக்கு. இதெல்லாம் கையில இருக்கும்போது நீங்க போய் கர்நாடகத்துல மண்டியிட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியே பேசுறாரு. மண்டியிட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க பண்ண வேண்டியது சட்ட ரீதியான வேலைகள், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பேசுவது. இதை விட்டுட்டு நான் போய் மண்டிடுறேன் அப்படின்னா உங்களை அவமானப்படுத்துறது இல்ல, அது தமிழ்நாட்டை அவமானப்படுத்துறது. அதை நாங்க வேடிக்கை பார்க்க முடியாதுன்னு லெப்ட்ல தட்டி இருக்காரு பாருங்க. அது சட்ட ரீதியாக அதை கேட்க வேண்டும், வெல்ல வேண்டும் தவிர அதற்காக சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை. அது கர்நாடகத்திற்கு மட்டுமுள்ள அணை அல்ல, தமிழகம் உட்பட பல மாநிலங்களுக்கு உட்பட்ட உரிமை உள்ளது. எனவே தமிழகத்துடைய முதலமைச்சர் அங்கே சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவை எக்காரணம் கொண்டும் இல்லை. அவர் அங்கே குறிப்பிடும் போது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது அவமானத்தை நான் தாங்குவதற்கு தயார் என்று சொன்னார். அது சரியில்லை. அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் நாம் அனைவருக்கும், தமிழக அத்தனை மக்களுக்கும் ஏற்படுகின்ற அவமானமாக நாம் கருத வேண்டும். ஆக ஒண்ணு மட்டும் தெரியுதுங்களா, காவிரி நீரை பற்றியோ மேகதாது அணைக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பற்றியோ ஆனா அவனா தெரியாம ரீல்ஸுக்காகவே சட்டமன்றத்துக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கு இந்த குரூப்.